இந்த மார்க்கெட்ல யாராவது நம்ம கிட்ட வாலாட்ட முடியுமா? நான் யாரு? எத்தனை கேஸ் ஆனாலும் எப்படி தப்பிக்கிறேன்னு நமக்கு தெரியாதா? ஆமா தலைவரே, மார்க்கெட்ல இன்னைக்கு கலக்கிட்டீங்க போங்க. தலைவரே, இன்னைக்கு அவனை தீர்த்து கட்டிட்டோம்ல. உங்களுக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே வராது. இந்த ஊரே உங்களை பார்த்தா நடுங்கும். நீங்க தான் தலைவரை கெத்து. ஏன்டா இப்படி பண்ற? இப்படி அடிச்சு பிடுங்கிட்டு வர்றத சமைச்சா வயித்துக்கு செல்லுமா? எப்போ நான் திருந்த போறியோ? என்னது? எனக்கே நீ அட்வைஸ் கொடுக்குறியா? என்ன தெரியும்? நீ உள்ள போய் முதல்ல எங்களுக்கு சமைக்கிற வேலையை மட்டும் பாரு. இயேசு சுவாமி, நீங்க தான் இவ உள்ளத்தை தொட்டு உங்க பிள்ளையா மாற்றணும். என்னை யாரும் தொட முடியாது. ஓ, இயேசு மட்டும் வந்து என்ன பண்றாருன்னு பாப்போம். அண்ணா என்ன தப்பு நடந்துச்சு? நீங்க மார்க்கெட்ல அச்சா ஆளு செத்து போயிட்டான். என்னடா பண்ணி வச்சிருக்க சேகரு? போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்காங்க. உன்னை பிடிச்சாங்கன்னா என்கவுண்டர் போட்டுருவாங்க. ஓடி போய் தப்பிச்சுக்கோ. என்ன? எனக்கு என்கவுண்டரா? என்ன இப்படி ஓடிக்கிட்டே இருக்க? எங்க போறது, எங்க மறைஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. சரி, அங்க ஒரு மறைவான இடம் இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சு நாளைக்கு போகலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். என்ன, யாரோ வந்துட்டு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றாரு. நாளைக்கு நம்ம அந்த ஆளோட போயிடுவோம். அப்பதான் இந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். கொஞ்ச நாள் அங்க இருந்துக்கிட்டு திருப்பி வந்தா இந்த கேஸ் எல்லாம் காணாம போயிடும். சரி, இப்போ தூங்கிட்டு நாளைக்கு இந்த ஆளோட போறதுக்கு பார்க்கலாம். இதோ இறுதி நாட்கள் வருகின்றன. அது எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. அது திருடனை போல வரும். நினையாத நேரத்தில் வரும். கடைசி நாள் எப்போது வரும் என்பது யாருக்குமே தெரியாது. ஏன், இயேசுவுக்கே தெரியாது. பிதா ஒருவருக்கு மட்டும் தான் தெரியும். எனவே தயாராயிருப்பதும் விழிப்பாயிருப்பதும் மிக மிக அவசியம். தயாராயிருப்பதும் விழிப்பாயிருப்பதும் மிக மிக அவசியம். இறுதி நாளில் மிக பெரிய நிலநடுக்கங்கள் வரும். இறுதி நாட்களில் கடல் கொந்தளிக்கும். நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். போர் முழக்கங்களை உலகம் கேட்கும். போர் செய்திகளை உலகம் கேட்கும். பலர் இயேசுவின் பெயரை வைத்துக் கொண்டு நானே மெசியா என மக்களை நெறிதவர செய்வார்கள்.
It could happen any day or night. Jesus is coming soon. It could happen any second in time. Jesus is coming soon. பஞ்சமும் பசியும் மனு குலத்தை வாட்டி வதைக்கும். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். அது அவனை எனக்கு தெரியுமே. அந்த தெருமனையில நின்று எல்லார்ட்டையும் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தவன். ஏதோ இயேசு வருவாருன்னு கத்திட்டு இருந்தவன் என் கையாலேயே நல்லா அடி வாங்கியிருக்கானே. அவன் இப்ப இயேசு கூட உண்மையிலேயே போறானா? அப்போ இயேசு உண்மையிலேயே வந்துட்டாரா? அவன் சொன்னதெல்லாம் உண்மையா? ஐயோ, கூட பிறந்த என் ஃப்ரெண்ட் ஆச்சே, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. இயேசுவை நம்படா, சர்ச்சுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுவான், என்கிட்ட செம்மையா திட்டு வாங்குவான். அவனும் இயேசு கூட போறானா? அப்போ அவன் நான் மட்டும்தான் இங்க மாட்டிக்கிட்டேனா? ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன்? நலவாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ வாழும் காலத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ முறை உன்னை அழைத்தும் நீர் செவி சாய்க்கவில்லை. உன்னை சுற்றி வாழ்ந்த மக்களுக்கு நீ எந்த நன்மையும் செய்யவில்லை. மாறாக அவர்களுக்கு தீமையே செய்தாய். எனவே நீ நரகத்துக்கு போ. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, இயேசுவே என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஜீசஸ், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் இயேசுவே என்ன காப்பாத்துங்க. சாரி பா, டூ லேட். வாழும் திருந்தாதவனுக்கு செத்தப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. மாஸ்டர், ஐயோ என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு. கனவுல நான் நரகத்துல கஷ்டப்படுறதாக பார்த்தேன். என் முடிவு இப்படியா இருக்கு. ஆனா சில பேர் வெள்ளை அங்கி தரிச்சிட்டு ஒருத்தரோட சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவுமே புரியல. ரிலாக்ஸ் யுவர்செல்ஃப். நீ கனவுல ஜீசஸோட 2ஆம் வருகைய நீ பார்த்திருக்க. அது 2ஆம் வருகையா? அப்பனா அவர் முதலே வந்துட்டாரா? அப்ப நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா? இல்ல. அப்போ அவர் கூட்டிட்டு போக வரல, நம்மள பாவத்திலிருந்து மீட்க வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாலகனாக இந்த உலகத்துக்கு வந்தார். பார், அந்த பாலகனை சந்திக்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு.
இயேசுவோட முதல் வருகையில் அவருடைய பிறப்பு, வாழ்க்கை, ஊழியம், இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட பல தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். பாவம் அறியாத அவர் பாவமானார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். உலகின் பாவங்களை போக்கிய கடவுளின் ஆட்டுக்குட்டியாக இருந்தார். இதனால் நரகத்தின் தண்டனை பெற வேண்டிய நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பெத்லகேமில் அந்த புனிதமான இரவுக்கு முன் வரலாற்றின் நிகழ்வுகள் மற்றும் அனைத்து காலகட்டங்களின் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளும் இறைவனின் முதல் வருகைக்கும் அவருடைய பாவ நிவர்த்திக்கும் வழியை தயாரித்தன. நம் காலத்தின் நிகழ்வுகள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் இரட்சகரின் இரண்டாம் வருகைக்கு நம்மை தயார்படுத்துகின்றன என்பதை காண நமக்கு கண்கள் உள்ளதா? அதை உணர்ந்து நாம் ஆயத்தமாகி மற்றவரையும் ஆயத்தப்படுத்துவோம். எண்ணெய் வற்றாது காத்து ஆயத்தமாகிடுவோம். தாளந்தை தரையில் புதைத்து விடாமல் ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாகிடுவோம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம்.